ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பல்வலிக்கும் இருக்க கனெக்ஷன் உங்களுக்கு தெரியுமா? ஹாய்ங்க, நான் டாக்டர் இளங்கனி. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது பொதுவாக தலையில மட்டும் இல்லைங்க, என்டையர் பாடி அஃபெக்ட் பண்ணும். அப்படி ஹெட் அண்ட் நெக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். நம்ம எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ல இருப்போம். அப்படி இருக்கவங்க நம்மள அறியாமலே பல்லு கடிச்சுக்கிற வழக்கம் இருக்குங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும் போதெல்லாம் பல்லு கடிச்சுப்போம். பகல்ல கூட ஏதாவது ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும்போது பல்லு கடிச்சிட்டே இருப்போம், நமக்கு தெரியாது. அப்படி பல்லு கடிச்சிட்டே இருக்கும்போது எல்லா பல்லுலயும் ஒரு ப்ரெஷர் உண்டாகும். அந்த ப்ரெஷர் உண்டாகி இங்க ஒரு ஜாயிண்ட் இருக்கு, அந்த ஜாயிண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜாயிண்ட் வந்து உங்க காதுகிட்ட இருக்கு, ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ அந்த ஜாயிண்ட்டை சுற்றி இருக்க மசில்ஸ், டெண்டான்ஸ், லிகமெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாமே வலிக்குங்க. மசில்ஸ் எல்லாம் இறுகிட்டு பிளட் சப்ளை கம்மியாயிடும். அப்போ மசில்ஸ்ல வந்து அங்கங்க முடிச்சா ஏற்பட்டு தொட்டாலே வலி வர மாதிரி இருக்கும். அது ஒரு ரீசன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிக்கும் போதே டயர்ட்னஸோட எந்திரிப்போம், தலைவலியோட எந்திரிப்போம், காது வலியோட எந்திரிப்போம். என்ன ரீசன்னே தெரியாது. பல் வலிக்கும், ஆனா சொத்த எதுவும் இருக்காது. ஒரு பல்லு வலிக்கிற மாதிரி இருக்கும், 2 பல்லு வலிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஒரு சைடு ஆஃப் ஃபேஸே வலிக்கிற மாதிரி இருக்கும். என்ன ரீசன்னே தெரியாது. என்னன்னா அந்த ஜாயிண்ட் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்குது ஸ்ட்ரெஸ்னால. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணணும், பல்லையும் கரெக்ட் பண்ணணும், ஜாயிண்ட்டையும் சரி பண்ணணும். எல்லாமே கண்ட்ரோலபிள் தான், பண்ணிக்கலாம். எங்களை வந்து பாருங்க. ஓகே, டேக் கேர், பாய்.